நியூ தமிழ் தென்றல் பார்வையாளர்களுக்கு உற்சாகமான வணக்கம். என்றும் ராசிபுரம் திவ்யா. இன்று நாம் காண இருக்கும் காணொளி திருவரங்க கலம்பகம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு காணொளி பாருங்க. வாங்க காணொளிக்கு போகலாம். சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்றான கலம்பகம் பல்வேறு பொருள்களையும் பல்வேறு செய்யுள் அமைப்புகளையும் கொண்டது. திருவரங்க கலம்பத்தில் அம்மானை, ஊசல், கைக்கிளை போன்ற செய்திகள் தொல்காப்பியத்திலும் இடம்பெற்றுள்ளன. பக்தி சுவை மிகுந்த நூல்களுள் கலம்பக இலக்கியம் அதிகமாக இடம்பெறுகிறது. மிகச்சிறப்பான நூல் திருவரங்க கலம்பகம். இந்த நூலை இயற்றியவர் யாரென்றால் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இவர் திருமலை நாயக்கரிடம் அவைப்புலவராக இருந்தவர். சோழ நாட்டிலே இருக்கக்கூடிய திருமங்கை ஒன்றில் பிறந்தவர். இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் ரங்கநாததாசன். இவரது மற்றொரு பெயர் மணவாளதாசன். பெருமாள் செய்த அருளினால் பிறந்தவர் ஆதலால் பிள்ளை பெருமாள் என அழைக்கப்பட்டார். கிபி 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். தவ வலிமையாலும் சொற்புலமையாலும் பல்வேறு அற்புதங்களை செய்தவர். அட்ட பிரபந்தம் எனப்படும் 8 வகையான நூல்களை கவிநயத்தோடு பாடியவர். இக்காரணங்களால் இவர் திவ்ய கவி என புலவர்களால் அழைக்கப்பட்டார். ஸ்ரீரங்கத்து கடவுளை தவிர வேறு எவரையும் நான் பாடமாட்டேன் என்று கூறியவர். அரங்கனை பாடிய வாயால் குரங்கனை பாடேன் என்று கூறியவர். இவர் எழுதிய நூல்கள் திருவரங்கத்து அந்தாதி, திருவரங்க கலம்பகம், திருவரங்கத்து மாலை, திருவேங்கட மாலை, திருவேங்கடத்து அந்தாதி, அழகர் அந்தாதி என்ற நூல்களை எல்லாம் பாடியுள்ளார். 108 திருப்பதி அந்தாதி, ரங்கநாயகர் ஊசல் திருநாம பாடல்கள், மேகவீடு தூது, வீர வைணவ நிலையை கூறும் விடுதி கவிகள் இவையெல்லாம் இவரால் பாடப்பட்ட நூல்கள். 1903ஆம் ஆண்டில் ஓலைச்சுவடியில் இருந்த பாடலை எல்லாம் பதிப்பித்தவர் கோவிந்தராஜ ஐயங்கார். 1914ஆவது ஆண்டில் உரையுடன் வெளிவந்தது குறிப்பிடத்தகுந்தது. ஸ்ரீரங்க கோயிலின் சிறப்பு பற்றியும் இந்த திருவரங்க கலம்பகம் பேசுகின்றது. அரங்கநாதனுடைய பெருமை, இறையருள் பற்றியெல்லாம் பாடக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான நூல். இறைவனை தலைவனாகவும் நூலாசிரியர் தன்னை தலைவியாகவும் கற்பனை செய்து எழுதியுள்ளதால் பெரும்பாலான பாடல்கள் இவருடையது அகம் சார்ந்ததாகவே உள்ளது. திருமாலின் அவதாரங்கள் பற்றிய செய்திகள் நூலில் இடம்பெற்றுள்ளன. சிறப்பு பாயிரம் 2, காப்புச் செய்யுள் 4, நூலின் கருத்துக்கள் 100, பிற்சேர்க்கை பாடல் 1 என 107 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. தொடர்நிலை செய்யுள் அமைப்பில் எழுதப்பட்டது இந்த திருவரங்க கலம்ப நூலாகும். அம்மானை, இரங்கல், ஊசல், ஊர், களி, காலம், குரம், கைக்கிளை, சம்பிரதம், சித்து, தவம், தலை, நாரை, பான், புயவகுப்பு, மடக்கு, மதங்கு, மரம், மேகம், வண்டு ஆகிய உறுப்புகளை கொண்டு திருவரங்க கலம்பகம் பாடப்பெற்றுள்ளது. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா ஆகிய பாக்களும் பாவின வடிவங்களும் வியன்லை மருட்பா வடிவ பாடலும் அமைந்துள்ளன. உவமை, உருவகம், ஸ்லேடை, தற்குறிப்பம் போன்ற அணிகளும் திருவரங்க கலம்ப ஆசிரியரால் மிகச்சிறப்பாக கையாளப்பட்டுள்ளது. உயிரோட்டமான இறை உணர்வோடு அமைந்துள்ள இந்நூலின் மரம் என்ற உறுப்பு பகுதியை தங்களுக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. திருவரங்க கலம்பகம் மரம் என்ற பாடல்களுக்குள் செல்வோம். பேச வந்த தூத செல்லரித்த ஓலை செல்லுமோ, பெருவரங்க அருள அரங்கர் பின்னை கேள் வந்தாளிலே, பாசம் வைத்த மறவர் பண்ணை நேசம் வைத்து முன்னமே, பட்ட மன்னர் பட்டதெங்கள் பதிபுகுந்து பாரடா, வாசலுக்கு இடும் படல் கழித்து வந்த கவிகை மா மகுடகோடி திணையளக்க வைத்த காலு நாளியும், வீசு சாமரம் குடிற்றெடுத்த கற்றை சுற்றிலும் வேலியிட்டதவர் எரிட்ட வில்லும் வாளும் வேலுமே. முதலாக வைணவ கடவுள் மீது பாடப்பட்ட கலம்பக நூல் திருவரங்க கலம்பகம். திருமண வயது பொருந்திருக்கக்கூடிய ஆண்மகனுக்கு பொருத்தமான ஒரு பெண்ணை தேர்வு செய்து திருமணம் செய்து வைப்பது நம்ம தமிழர்களுடைய மரபு. பெண்ணிருக்கும் இடத்தை தேடி மகனுக்காக பெண் கேட்டு தூது அனுப்பும் பொழுது பிடித்திருந்தால் உடனே திருமணம் செய்து வைப்பர். சில இடங்களில் பெண் கொடுக்க மறுத்திடுவர். பெண்ணை திருமணம் செய்ய வற்புறுத்தும் பொழுது தூது சென்றவரும் கடிந்து கொள்ளப்படுவார். இச்செயலை கலம்பகத்தின் மரம் என்ற உறுப்பு கூறுகிறது. அரசன் ஒருவன் மறவர் வீட்டு பெண்ணின் மீது விருப்பம் கொள்கிறார். பெண் கேட்டு வருவதாக தூதும் அனுப்புகிறார். அப்பெண்ணின் வீட்டார் அரசனை இகழ்ந்து பேசுகின்றனர். இச்செய்தியை
பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தன்னுடைய பாடலில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். பெண் கேட்டு வந்தார் தூதுவர். உடனே பெண்ணின் உறவினர்கள், உனக்கு முன்பே பட்டங்கள் பல பெற்று உயர்ந்த மதிப்புடன் வாழ்கின்ற அரசர்கள் வந்து எங்கள் வீட்டு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள கேட்டுள்ளனர். அவர்கள் பெண் கேட்டதால் அடைந்த துன்பங்களை இவ்வூரில் இருப்பவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள். ஏற்கனவே வந்தவர்கள் அவமானப்பட்டு சென்றனர். அவர்கள் கொண்டு வந்த பொருட்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அவர்களுக்கு பெருமையான அடையாளங்களாக உள்ளவற்றை நாங்கள் இழிவு செய்தோம். பெண் கேட்டு வந்த அரசர்கள் பிடித்து வந்த வெண்கொற்ற குடைகள் இன்று எங்கள் வீட்டு வாசலில் மூடியுள்ளன. அரசர்கள் சூடியிருந்த மகுடங்கள் தினை அரிசியை அளப்பதற்குரிய படிகளும் மரக்கலங்களுமாக பயன்படுகின்றன. எங்கள் ஊரில் உள்ள குடிசைகளுக்கு மேற்கூறியாக அரசர்களுக்கு விசிறியாக பயன்பட்ட சாமரங்கள் அமைந்துள்ளன. வீட்டை சுற்றி 4 புறங்களிலும் வேலியாக போடப்பட்டு இருப்பது அரசர்கள் தோல்வியடைந்து விட்டு சென்ற வில்லும் வாளும் வேலும் அவை குறிப்பிடத்தகுந்தவை. உன்னை தூது சொல்ல அனுப்பி வைத்துள்ள அரசனுக்கும் இதே நிலைதான் ஏற்படும். எங்கள் வீட்டு பெண் அனைத்து வரங்களையும் தருகின்ற திருவரங்க பெருமாளும் நப்பிண்ணையின் கணவருமாகிய பெருமாளிடம் அன்பு வைத்துள்ளார். எனவே பெண் கேட்டு வருகின்ற அரசர் ஒருவருக்கும் எங்கள் பெண்ணை தரமாட்டோம் என்று சினந்து கூறினர். இறைவன் மீது கொண்ட பக்தியை இப்பாடல் முறை உத்தி நலனோடு கூட கூறலாம் என்பதை பிள்ளை பெருமாள் ஐயங்காரின் பாடல் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அரசனுக்கு பெண் கொடுக்க மறுக்கின்ற வீரத்தில் சிறந்த மறவர் இன மக்களின் மன திடத்தை உணர்த்துவதாக பேச வந்த என்ற கலம்பகம் பாடல் அமைந்துள்ளது. ஸ்ரீரங்கம் கோயிலில் உரைகின்ற அரங்கநாதரின் மீதான பக்தி பெருக்கினால் இப்பாடல் அமைந்துள்ளது. படிப்படியாக இப்பாடலை வாசிக்கின்ற போது இப்பாடலுடைய சுவைத்தன்மையை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நாட்டை ஆள்கின்ற அரசனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பெண்ணை திருமணம் செய்விப்பது இயலாது என்று தான் எடுத்து கூறும் பாங்கும், பெண்ணின் குடும்பத்தினர் மறுத்தும் அரசர்கள் பெண் கேட்டபோது அரசனுக்கு எதிராக செயல்பட்ட மறவர்களின் ஆற்றலையும் இப்பாடல் கற்பனை நயத்தோடு கூறுகிறது. அரசனை உயர்த்தி அடையாளப்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் தங்கள் வீட்டு வாசலில் வீட்டுக்கூரையாகவும் வாசலை மூடுவதற்கும் வேலியாகவும் அளக்கின்ற அளவை பொருளாகவும் மாறியதாக சுவைபட ஆசிரியர் அமைத்துள்ளார். சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தல் என்ற மரபில் இப்பாடல் அமைந்துள்ளது. எழுசீர் கலைநெடிலடி ஆசிரிய விருத்தத்தில் இப்பாடல் பாடப்பட்டுள்ளது. திருவரங்கத்தில் கோயில் கொண்டுள்ள பெருமானுக்கு உரியவளாகிய எம் குலப்பெண்ணை பிற ஆண்கள் மனமுடிக்க நினைப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று கடிந்து கூறுவதை இப்பாடலில் தெளிவாகிறது. இறை நெறியையும் இப்பாடல் வெளிப்படுத்துகிறது. தாள் என்றால் பாதம், பதி என்றால் ஊர் இடம், கவிகை என்றால் குடை, கால் என்றால் மரக்கால், மகுடம் என்றால் கிரீடம் முடி, கற்றை என்றால் தென்னை ஓலை கீற்று. அழகிய மணவாளதாசர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்று அழைக்கப்படுகிறார். பிள்ளை பெருமாள் ஐயங்காரின் சிறப்பு பெயர் திவ்யகவி. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திருமலை நாயக்கர் அவையில் புலவராக இருந்தார். அஷ்டபிரபந்தம் என்ற 8 சிற்றிலக்கியங்களை இயற்றியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். திரு வேங்கடத்தாரால் ஐயங்காருக்கு ஏற்பட்ட நோய் கண்டமாலை. பெருவரங்கர் அருள்பவர் யார் என திருவரங்க கலம்பகம் கூறுகிறது என்றால் திருமால். மறவர் இன மக்களிடம் பெண் கேட்டு வந்தவர் தூதன். திணையளக்கும் நாளையாக பயன்படுத்தப்பட்ட பொருள் மகுடம். வில்லும் வாளும் வேலும் மறவர் வீட்டில் வேலியாக பயன்பட்டது. திருவரங்கநாதர் எழுந்தருளியுள்ள மாவட்டம் திருச்சி. நியூ தமிழ் தென்றல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.